ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். திருப்பாடலின் புத்தகம் 94 அதிகாரம் 18வது இறை வார்த்தை. கிருபை என்னை தாங்குகிறது, கிருபை என்னை தாங்குகிறது. உமது கிருபை என் கால்கள் சறுக்கும் பொழுது, என் கால் சறுக்கிறது உண்மைதான். சில காரியங்களில் நான் ஸ்டடியாக நடந்து வர முடியலை, சில காரியங்களில் நான் எழுந்து நிற்க முடியலை, என் குடும்பத்தின் காரியங்களில், வேலை பணித்தனத்தின் காரியங்களிலே நான் ஸ்டடியாக நிற்க முடியலை பிரதர். ஒரு நாள் நல்ல ஜோம் பண்ணேன், ஒரு நாள் நல்ல உபாசம் எடுத்தேன், ஒரு நாள் நல்ல வேதத்தை வாசித்தேன், இன்றைக்கி எழுந்து நிற்க முடியலை பிரதர். ஏதோ ஒரு காரியத்தை நான் சறுக்கல் விடுகிறது என்று சொல்லி நிற்கின்றீர்களோ, உங்களோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். அவருடைய கிருபையினால் அவர் தாங்குகிறார். அவருடைய கிருபையினால் பாருங்கள். எனக்கு கிருபை என்றால் என்ன? பேரன்பு. தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு இரக்கம் பாராட்டுகிறதா, தகுதிப்படுத்துகிறதான் கிருபை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது, அழிவுக்கு தப்பினார். எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவின் கண்களே கிருபை கிடைத்தது, அவள் தேசத்துக்கே ராஜாத்தியாய் மாறினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி, தங்கையே, அன்னை மரியாளுக்கு கிருபை கிடைத்தது, உலகத்தின் இரட்சகரை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றாள். ஆம், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு நண்பா, என் அன்பு சகோதரியை, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நான் சறுக்கி விழுந்து விட்டேன் என்று நினைக்கின்றீர்களோ, உங்களை தாங்க ஒருவர் இருக்கிறார், அதை தப்பிச் செல்ல ஒருவர் இருக்கிறார், உங்களை தூக்கி நிறுத்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரோடு கூட பேசுங்கள். எனக்கு அருமையானவர்களே, என்ன போராட்டம் வந்தாலும் தாவீது ஆண்டவரை மட்டும் விடலை, ஆண்டவரை மட்டும் விடலை. சொந்த மகன் விரட்டும் போதும் சரி, சொந்த மாமனார் விரட்டும் போதும் சரி, எதிரிகள் விரட்டும் போதும் சரி, ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் பட்சமாய் விழுகிறார். ஆம், ஆகவே தான் அவர் சொல்கிறார், ஆண்டவரே என் கால் சறுக்கிறது உண்மைதான்பா, உண்மைதான். ஆனால் நீங்கள் தாங்கிட்டீங்க உங்கள் கரத்தினால், பலத்த கரத்தினால், அவர் வல்லமையுள்ள கரத்தினாலே தாக்குகிறவ, தூக்கி நிறுத்துகிறவ, கடல் நீரை கைப்பிடியால் அளக்கிறவ, வானத்தை ஜானால் அளக்கிறவர். யோசித்து பாருங்கள், அவர் கை எப்படி இருக்குது? வானத்தை ஜானால் அளக்கிறான்னா அவர் கை எவ்வளோ பெரிய கை. அவர் தான் சொல்கிறார், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன்னு. உலகத்தின் எல்லா மொத்த ஜனத்தையும் தன் கரத்துக்களாக வைத்திருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவளே, அவர் சொல்கிறார், என்னுடைய கரம் உன்னை தாங்குகிறது. தாங்குகிறது. விழுந்தால் இதில் தான் விழுந்திருப்போம், அவர் கைக்குள்ளே தான் விழுந்திருப்போம். அழகாக தூக்கி நிறுத்திடுவார், மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார். நீங்கள் கீழே விழுவதில்லை, சறுக்கும் போதே அவர் பாதுகாக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னை காக்கும்படி உனக்காக தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொன்னவர். சங்கீதம் 91 உங்களை காக்கிறவர். பகலில் வெயிலாக்கிலும் இரவிலே நிலவாக்கிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னவர். எல்லா தீங்கு தீமை வாதை பொல்லாப்புக்கும் எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிற ஒரு நல்ல தேவன் உண்டு. அவர் உங்களை காக்கிறார், பாதுகாக்கிறார். போகும்போதும் வரும்போதும் பாதுகாக்கிற தேவன். கால்கள் சறுக்கும் பொழுது அவர் தன்னுடைய கிருபையினால், இரக்கத்தினால், இவன் கீழே விழுந்துடக்கூடாது, இது என்னுடைய குழந்தை, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் என்று சொல்லி தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல தன் கரத்தினால் தாங்குகிறார். கோழி தன் குஞ்சுகளை சட்டைக்குள் மூடிக்கொள்வது போல அவர் நம்மை மூடி அரவணைக்கிறார். மார்போடு அணைக்கிற ஒரு நல்ல தாயை போல, தூக்கி சுமக்கிற ஒரு தகப்பனை போல இன்றைக்கு வெளிப்படுகிறார். அவரது கரத்தில் கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் கிருபை என்ன தாங்கிறதுனா மறுபடியும் தூக்கி நிறுத்துங்கப்பான்னு சொல்லி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். எப்பொழுதும் உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனத்தின் மீதும் வல்லமை இறங்கட்டும். தகப்பனே, சறுக்கி விழுகிற நிலையில் இருக்கிறவர்களை தூக்கி நிறுத்துவீராக. உடைய பலத்த கரத்தினால் தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி. ஆசீர்வதியும், ஆளுகட்சியும் அப்படியே செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.